வணக்கம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று கிராம் ஒன்றிற்கு 20 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. அதே போன்று சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்றைய தினம் 160 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. நேற்று சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 72,000 விற்பனையானது. கடந்த 6 நாட்களாகவே வெள்ளி விலையில் பெரிய அளவில் மாற்றம் இல்லை. சர்வதேச பொருளாதார நிலவரத்திற்கு ஏற்ப இந்தியாவில் தங்கத்தின் விலை அவ்வப்போது ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வரக்கூடிய சூழலில் திங்கட்கிழமை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்தும், செவ்வாய்க்கிழமை சவரனுக்கு 400 உயர்ந்தும், நேற்று சவரனுக்கு 480 குறைந்தும் ஒரு சவரன் 72,000 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்த நிலையில் இன்று தங்கத்தின் விலை சற்று உயர்ந்திருக்கிறது. கிராமுக்கு 20 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 9,020 ரூபாய்க்கும், சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 72,160 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கடந்த 6 நாட்களாக வெள்ளி விலையில் பெரிய மாற்றம் இல்லாமல் விற்பனையாகி வருகிறது. 1 கிராம் வெள்ளி 120 ரூபாய்க்கும், பார் வெள்ளி 1,20,000 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருவது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களில் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கமாகவே இருக்கும் எனவும் தற்பொழுது தங்க நகை விற்பனையாளர்கள் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பெரிய அளவில் குறைவதற்கு வாய்ப்பில்லை. அப்படியே குறைந்தாலுமே கூட 300-400 ரூபாய் பக்கமாகத்தான் குறையும் என்றும் தற்பொழுது அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களுக்கு பின்புதான் தங்கத்தின் விலை குறிப்பிட்ட ஒரு உயர்வை காணும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அடுத்த மாதம் ஆடி மாதம் துவங்க இருக்கக்கூடிய சூழலில் பார்த்தோம்னால் எந்த ஒரு பெரிய முகூர்த்த நாட்களும் இல்லை. இதனால் தங்கம் விலை சீரான விலையில் தான் இருக்கும் என்றும், ஆடி மாதத்திற்கு பின்பு அதாவது வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் தங்கத்தின் விலையில் பெரிய அளவில் மாற்றம் இருக்கும் எனவும் தொடர்ந்து சொல்லப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது தங்கம் விலை 20 ரூபாய் தான் கிராமிற்கு உயர்ந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த விலை உயர்வு பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. ஆனால் இந்த விலை உயர்வு நிரந்தரமானது இல்லை என்றும் தற்பொழுது உலக பொருளாதாரத்தை பொறுத்து இந்த விலை ஏற்றம் நிர்ணயிக்கப்படுவதாகவும் சொல்லப்படுவது குறிப்பிடத்தக்கது. இந்த விலை ஏற்றத்தினால் தற்பொழுது இல்லத்தரசிகள், பொதுமக்கள் மற்றும் பார்த்தோமேனால் சற்று பார்த்தோமேனால் வருத்தமான ஒரு சூழல் தான் நிலவி வருவதும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது இஸ்ரேல் ஈரான் போர் முடிவுற்றிருந்தாலுமே கூட சர்வதேச நிலவரத்தை பொறுத்து இந்த தங்கத்தின் விலை முடிவு செய்யப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது.